இப்போ மும்பை பவுலிங்கை பத்தி பேசும்போது சிஎஸ்கேல வந்து ஸ்பின் நல்லா இருக்கு. ஆனா ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்களோட திறன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சிஎஸ்கே வந்து தோனியோட ஃபேவரட் பவுலர் வந்து பதிரனா. ம். ஓகே, ம். பதிரனா வண்டர்ஃபுல் பவுலர், நோ டவுட். ம். ஆனால் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் அகைன். ஆக்சுவலா ஒரு ஆக்ஷன் மாத்தி இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதுதான் என்னன்னு தெரியல. இப்போ ஆ. அந்த இன்ஜுரிக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ம். பட் அதனால இந்த எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல. அடிக்கடி ஃபுல் டாஸ் எல்லாம் போடுறாரு. ஆமாம், இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து அவர் முன்ன மாதிரி இல்லை. ம். ஸோ சாம் கரன் வேறு இருக்கார், ம். அவரை விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் 11ல். ம். ம். ஸோ அவரும் பத்திரனாவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சிஎஸ்கே மெயினாக ஸ்பின்னர்ஸை நம்பி தான் இருக்காங்க. ஆக்சுவலாக எப்படின்னாக்கா அஸ்வின், ஜடேஜா அண்ட் நூர், ஆமாம், இந்த 3 பேர் நம்பி இருக்காங்க அவங்க. பட் நூறு விளையாடினாக்கா சாம் கரன் விளையாட முடியாது. ஸோ ஃபாரினர்ஸ் இதில் அடி வாங்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும், அஸ்வின், ஜடேஜா அண்ட் சாம் கரன், பத்திரனா, அந்த 4 பவுலர்ஸ் ப்ளஸ் ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுலர் ஒருத்தர் இருக்கார், காம்போஜ். அவர் வந்து ஒண்டர்ஃபுல் பவுலர். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இஸ் எக்ஸலண்ட் பிக் ஆக்ஷனில். ஸோ அதனால் அவரை யூஸ் பண்ணணும். அவருக்கு நல்லா தைரியம் கொடுத்து நிறைய போட வைக்கணும், கெடுத்துடக்கூடாது அவரை இது பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி சிஎஸ்கே நல்லா யூஸ் பண்ணாக்க, ஏன் நான் சொல்கிறேன்னாக்க, சாண்ட்னரை யூஸ் பண்ணாமல் மோயின் அலியை விளையாடி சாண்ட்னரை கடைசியில் வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. அவங்க நிறைய மேட்ச் விளையாடல. அவங்க மோயின் அலி போய் வேஸ்ட்டாக சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஒழுங்காக காம்போஜ் யூஸ் பண்ணாக்க வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் பவுலர். இப்போது கம்பேர் டு வந்து பதிரானா, காம்போஜ், நிறைய பேர் சொல்கிறாங்க லாஸ்ட் சீசன்ஸில் பதிரானா நல்லா போட்டிருக்கலாம், ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து காம்போஜ் தான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கேவோட தோனியோட அந்த பிளானே என்னன்னா, ஒரு பிளேயருக்கு கண்டினியூஸாக சான்ஸ் கொடுக்குறது அப்படின்றது ஒன்று இருக்குது. பதிரானாவை ட்ராப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா தோனி வந்து கூட்டிகிட்டு வந்து வேணும்னு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கரெக்ட் நீங்கள் சொல்றது. தோனியோட செல்லப்பிள்ளை பதிரானா. ஸோ அவ்வளோ ஈஸியாக ட்ராப் பண்ண மாட்டார் அன்லெஸ் பதிரானா பிகம்ஸ் அன்ஃபிட், ஃபிசிக்கலி அன்ஃபிட். மற்றபடி பதிரானா விளையாடுவார், ரைட்? ஓகே, அது ஒன்று. தென் சாம் கரன் ஒரு நூர், பிச்சு ஸ்பின் எடுத்தால் நூறு விளையாடுவார், இல்லைனா சாம் கரன் விளையாடுவார். ஓகே, அது மாதிரி சாம் கரன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஆல்ரவுண்டர். ஆமாம், அண்ட் நியூ பால் பவுலர். ஆமாம். ஸோ அதனால் பட் ஸ்பின்னர்ஸ் ஏற்கனவே ஜடேஜா அண்டு அஸ்வின் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு 2 ஸ்பின்னர் போவேன் எனக்கு. அது தவிர ரவீந்திரா வேறு இருக்கார். ஆமாம், ரச்சின் ரவீந்திரா இருக்கார். ஸோ 3 ஸ்பின்னர் போதும். ஸோ என்ன கேட்டாக்க மை 11 வில் பி ருத்துராஜ் அண்ட் கான்வே. அண்ட் நம்பர் 3 இவங்க என்ன திரிபாதி அனுப்புவாங்க. நான் சொல்கிறேன், இன்ஸ்ட் ஆஃப் திரிபாதி ஐ வில் பிளே ரவீந்திரா. அதுக்கப்புறமா சிவம் துபே, அதுக்கப்புறமா தோனி, ஜடேஜா, தென் திரிபாத்தியை விளையாடுவேன். திரிபாத்தி ஆர் ஹூடா, 2 பேரில் ஒருத்தர் விளையாடுவேன். ஏன்னா அவங்களுக்கு டுவர்ட்ஸ் எண்டு வச்சுக்கிறது நல்லது. அந்த டெத் ஓவரில் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பிகாஸ் மற்றவங்களுக்கு வந்து இந்த இம்ப்ரோவைசேஷன் கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் பவுலர்ஸ் சாம் கரன், அஸ்வின், பதிரனா, காம்போஜ். ஓகே. இப்போ சாம் கரனை பற்றி பேசணும், நியூ பால் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போனண்ட்ல வந்து ரோஹித் சர்மா வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸருக்கு எதிராக ரொம்ப திணற ஒரு ஆள். ஆமாம். இப்போ வந்து அவங்க ரோஹித் சர்மாவை மைண்ட் பண்ணி சாம் கரன் எடுப்பாங்களா, இல்லை வந்து அவர் வேண்டாம் அப்படி நூர் அகமது இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது? அதான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிச். ஓகே, கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்னா நூர் அகமது சேஃபாக விளையாடுவாங்க அவங்க. இல்லைன்னா வந்து சாம் கரன் ஹிட்டர் தான். இல்லை, சாம் கரன் வந்து பேட்டிங் வந்து ஹிட்டரு, நல்லா அடிப்பார். பட் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி லெஃப்ட் ஆர்ம் சீம் பவுலர். ஸோ இனிஷியலாக 2-3 விக்கெட் எடுத்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அவர். பத்திரனா வந்து இனிஷியலாக விக்கெட் எடுக்க மாட்டார், கடைசி டெத்தில் தான் நல்லா போடுவார் பத்திரனா. அதனால் அவர் வந்து நம்ப முடியாது. நியூ பால் போடுறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சாம் கரன், காம்போஜ் 2 பேரும் எடுத்து போடலாம். ஓகே.